காட்டில் நேர்மையாகவும் கம்பீரமாகவும் இருந்த ராஜா சிங்கத்தின் கதைதான் இது. காட்டில் என்ன நடக்கிறது? மக்கள் அனைவரும் மிகவும் அச்சத்திலும் பயத்திலும் இருக்கிறார்கள். இந்த காட்டில் என்ன நடக்கிறது? காட்டில் ராஜா சிங்கம் எவ்வளவு முக்கியம் என்று இந்த மக்களுக்கு தெரியவில்லை. நரியின் சூழ்ச்சி வார்த்தைகளை நம்பிவிட்டு சிங்கத்தை வெளியே அனுப்பிவிட்டார்கள். காட்டை விட்டு இனி நடக்கப் போக்கும் பேர் அழிவை இந்த மக்கள் சந்திப்பர்கள். என்ன நடந்தது? முழுமையாக என்னிடம் சொல். மக்களுக்கு இடையூறு கொடுத்த புலிகளையும் ஓநாயும் இந்த பகுதியை விட்டு விரட்டியடித்தார் ராஜா. ராஜாவுக்கு பயந்து அவைகளும் இங்கு வருவதில்லை. காட்டில் ராஜா இல்லை என்றால் எதிரி கூட்டம் அச்சமின்றி காட்டுக்குள் நுழையும். வேட்டைக்காரர்களும் புலிகளும் ஓநாய்களும் இங்கு இனி என்ன நடக்க இருக்கிறதோ? உன் போக்கு சரியில்லை நரி. ஒழுங்காயிருக்கிறேன் என்றால் இரு, இல்லை என்றால் உன்னையும் விரட்டி விடுவேன் என்றது ராஜா சிங்கம். என்னையே விரட்டி விடுவேன் என்கிறாயாயிரு, உன்னை எப்படி விரட்டுகிறேன் என்று பார் என்று கூறிவிட்டு தன் தந்திர புத்தியை செயல்படுத்தத் தொடங்கியது நரி. நரி ஒரு பக்கம் சிங்கத்தை விரட்ட மிகப்பெரிய திட்டத்தை சதிவேலையும் செய்து கொண்டிருந்தது. பாவம், இது எதுவும் தெரியாத ராஜா சிங்கம் நரியல் தனக்கு ஏற்பட போகும் மிகப்பெரிய பிராளியத்தை எதிர்பாராத சிங்கம் டொன்ட் நிம்மதியாக உறங்கியும் காட்டு மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று சந்தோஷமாக இருந்தது. மான் வருவதை தெரிந்து கொண்ட நரியுடனே, இந்த ராஜா என்னிடம் மாமிசம் வேண்டும் என்று தினமும் என்னை கொடுமைப்படுத்துகிறார் என்று சொன்னது. இதை கேட்டு சிறிது அச்சத்துடன் இருந்த மான், இதை நம்பலாமா வேண்டாமா என்று மிகப்பெரிய குழப்பத்துடன் இருந்த மான் குரங்கிடம் சொன்னது, நீ சொல்லும் அனைத்தும் உண்மைதானா? நம் ராஜா உண்மையிலே உன்னிடம் மாமிசம் வேண்டும் என்று உன்னிடம் கேட்டாரா என்று குழப்பத்துடன் கேட்டது குரங்கு. குரங்கை இவ்வாறு கேட்கவும் இந்த மக்கள் நம் பேச்சை நம்பிவிட்டார்கள் என்று சந்தோஷத்தில் உச்சிக்கு சென்றது நரி. வாங்கள் யானை யாரே, இந்த நாட்டின் அரசர் பண்ணும் அநியாயத்தை நீங்களே தட்டி கேளுங்கள். தினமும் மாமிசம் வேண்டும் என்று கேட்டு என்னை தினமும் கொடுமைப்படுத்துகிறார். இவ்வாறு செய்த நான் என்ன செய்வேன்? இங்கு இருக்கும் உயிர்களை கொன்று அவருக்கு மாமிசம் கொடுப்பதில் எனக்கு சிறிதளவும் மனமில்லை. நான் இங்கிருந்து செல்கிறேன் என்று இப்படி ஒரு அரசர் நமக்கு தேவையும் இல்லை. இப்படி அரசர் இந்த காற்றுக்கு இருக்கும் கூடாது. இதற்கு ஒரு முடிவு சீக்கிரமாக நம்ம எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த காட்டையை அழித்து விடுவார் இந்த அரசர். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அனைவரையும் அழைத்து இன்று இரவு இதற்கு ஒரு தீர்வு காண்போம் என்று சொல்லியது வாத்து. எனக்கு வரும் கோபத்துக்கு நான் என்ன செய்வது என்று எனக்கே தெரியவில்லை. இந்த நாட்டின் அரசர் இவ்வாறு செய்வார் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ராஜாவாக இருக்க நீ தகுதி இல்லாதவன். உன் தகுதியை நீ இழந்து விட்டாய். சிங்கமே, இந்த காட்டை விட்டு ஒழுங்கு மரியாதையா நீ சென்றுவிடு. இதுதான் உனக்கு மரியாதையாக இருக்கும். இந்த முடிவு நாங்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்திருக்கும் முடிவு. இந்த காட்டு மக்கள் யாரும் நீ அரசனாக இருக்கிறதே விரும்பவில்லை. தயவு செய்து இந்த காட்டை விட்டு சென்றுவிடு. நீ இருக்கும் வரை இந்த காட்டில் அனைவரும் பயந்து பயந்துதான் வாழ்வார்கள் என நான் உன்னால் எங்கள் உயிருக்கு ஆபத்து நேரிடுமோ என்று. அதனால் நீ இந்த காற்றை விட்டு செல்வதுதான் நல்லது. தன் நாட்டு மக்களை தன் மீது நம்பிக்கை இல்லாமல் பேசியது ராஜாவுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. அதனால் அங்கிருந்து தலை குனிந்தபடி விடை பெற்றார் காட்டின் ராஜா. திரும்பவும் இந்த சிங்கம் காட்டிற்குள் ராஜாவாக தலை நிமிர்ந்து கம்பீரமாக வருவதை பார்ப்போம் வரும் வீடியோக்களில். நன்றி, வணக்கம்.